வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஏங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடம் வந்து ஒரு 5,00,000 வாங்குறீங்க. அதுலேருந்து உங்களுக்கு அந்த 5,00,000 உங்களுக்கு ஏதாவது வாடகை பணம் வருமா? வராது. ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வருமா? வராது. ஜஸ்ட்டு வந்து அந்த இடத்துடைய ரேட் மட்டும்தான் ஏறிட்டே இருக்கும். அந்த இடத்த நீங்கள் அப்பப்போ போயிட்டு பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? பட் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு அக்கவுண்ட் டிமேட் அக்கவுண்ட்ன்ற ஓப்பன் பண்ண போறீங்க. டிமேட் அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பான் கார்டு இருக்குங்க இல்லையா? இந்த ஆதார் கார்டில் வந்து நீங்க பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ண, அதாவது உங்களுடைய ஏதாவது ஐஓபி பேங்க் வச்சிருக்கீங்களோ, இல்லை எந்த பேங்க் வச்சிருக்கீங்களோ, அந்த பேங்க்ல ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பரும் ஒன்றா இருக்கும்போது நீங்கள் வந்து டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட்டுங்கிறது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது இது வந்து நீங்கள் போயிட்டு தனித்தனியாக இது பண்ணுமா இல்லை, ஜஸ்ட்டு ஆப்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேடிஎம் மணி அண்ட் ஜெரோதா ஆப்பு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப் இருக்குது, ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கர் ஆப் இருக்குது, அப்ஸ்டாக் ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் 2 நாளில் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ஃபோன்லேயே வந்து இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் ஸ்டாக்ஸை பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாக்ஸ்னால் என்னங்க? இப்போ வந்து ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு இடத்த வாங்கி போட்டீங்க, அதுக்கு வந்து நீங்கள் போயிட்டு அப்பப்போ பார்த்துட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே வந்து திருச்சியில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உளுந்தூர்பேட்டையில் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு ட்ராவலிங் சார்ஜஸ் ஆகும். அந்த யாராவது வந்து திடீர்னு அதை ஆக்குபைட் பண்ணிட்டா அதுக்கு வேறு இஷ்யூஸ் வந்துடும். பட் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது உங்களுடைய பேரில் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும், கிரெடிட் ஆகிடும். நம்ம எப்படி பேங்க்கில் காசு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கிரெடிட் ஆகிடும். ரொம்ப சேஃப். ஏன் சேஃப்னா, இது வந்து கவர்மெண்ட்டாக நடத்துறது. இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுமே அப்படின்னு சொல்கிறாங்களேன்னா, கண்டிப்பாக ஆகும். எப்படி ஆகும்னா, ஒரு நல்ல கம்பெனி அப்படின்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் போடணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நல்ல கம்பெனினா என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் டெய்லிக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டா உப்பு இருக்குது, கரெக்டாக? டாட்டா டீ இருக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த டாட்டா கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த கம்பெனியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதா எடுத்துக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் டெய்லிக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஐடிசினா என்ன கம்பெனி? எல்லா ப்ராடக்ட்டும் ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே அது மூலயமா தான் வரும். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஐடிசி மூலயமா தான் வருது. அப்போ இது ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இல்லை என்னான்ட்டு நீங்கள் அதை டீட்டெயிலாக பார்க்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த ஸ்டாக்ஸ் வந்து 100 ரூபா விற்கிது. இப்போ இன்றைக்கி வாங்கி ஒரு இடத்த வாங்கி போட்டு மட்டும் 10 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இப்போ 100 ரூபா இருக்கும்போது நீங்கள் வாங்கி போடுறீங்க. 100 ரூபா இருக்கும்போது வாங்கி போட்டது வெயிட் பண்ண ஒரு நல்ல கம்பெனிங்களுடைய மதிப்பு ஏறும். அந்த மதிப்பு ஏற ஏற பார்த்தீங்கன்னா உங்களுடைய 100 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா, 300 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் போவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, உங்களுக்கு கீழே தெரியும் பாருங்களா, இந்த விப்ரோ ஷேரு. இந்த விப்ரோ ஷேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1980s நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 1,500 கோடி ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதாவது 10,000 ரூபாய் நீங்கள் அப்போ காசு போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 1,500 கோடி ரூபாய் உங்கள் பேங்க் அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது பண்ணலாம். அதாவது விப்ரோ ஷேரில் 10,000. அப்போ ரிட்டர்ன் அதிகம், வெயிட் பண்ணணும். அதுக்கான டைமு காலகட்டம் கொடுத்து வெயிட் பண்ணணும். சரி, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தெல்லாம் விட்டுடுறான்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வெயிட் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு போட்டுட்டு இன்னும் ஒரே மாதத்தில் எனக்கு வந்து 2 லட்ச ரூபா ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எப்பயுமே ஆகாது. வெயிட் பண்ண சிறுக தாங்க சேமிக்கணும். அந்த மாதிரி தாங்க வெயிட் பண்ணி தாங்க எதாக இருந்தாலும் ஆகும். இந்த விப்ரோ ஷேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 1980s அந்த மாதிரி டைமில் முன்னாடியே அப்போ போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் வந்து 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி 1,600 கோடி உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அதை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க. அப்போ நம்ம வெயிட் பண்ண தான் வந்து அது, அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து, அதாவது தங்கம் வந்து வைரமாக மாறுறதுக்கு ஒரு சில ஆண்டுகள் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ண தான் அது வந்து பணங்கிறது வந்து நல்லா இதாகும். அப்போ அந்த கம்பெனியை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அந்த கம்பெனியில் ஏதாவது நியூஸ் அப்டேட் வருதா, இல்லை என்ன நடக்குது, அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்க்க தான் அந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த கம்பெனியில் வந்து இப்போ டாடா டீ கம்பெனி திடீர்னு வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராடக்ட் வருதா,
இல்லை வரலையா, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருள்லேயும் கம்பெனி இது இருக்குங்க. டாட்டா மோட்டார், டாட்டா டீ, டாட்டா இது, இந்த கம்பெனி எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும். நல்ல கம்பெனியா என்ன, இந்த டீட்டெயில் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு இப்போ நீங்கள் இப்போ சேர்த்து வைக்கிறீங்க 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சேர்த்து வைக்கிறீங்க கரெக்டாக. 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சேர்த்து வச்சு திடீர்னு உடம்பு செலவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 14,000 ரூபா பே பண்ண போகிறீங்க, வருஷத்துக்கு 14,000 ரூபா பே பண்ண போகிறீங்க. உங்கள் ஃபேமிலிக்கே சேர்த்து நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா ஃபேமிலிக்கே சேர்த்து ஒரு 14,000 ரூபா பே பண்ண போகிறீங்க. 10 லட்ச ரூபா கவரேஜ் வரும். 10 லட்ச ரூபானா ஏதாவது உடம்பு சரியில்லை ஆயிடுச்சுன்னா, திடீர்னு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சுன்னா, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் போய் அந்த 10 லட்ச ரூபா பே ஏங்க நான் எடுக்கணும், நான் ஏங்க அவங்களுக்கு கொடுக்கணும் 14,000 ரூபான்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் 14,000 ரூபா கட்டுறதுக்கு பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன். சப்போஸ் நாளைக்கு நம்ம ஃபேமிலியில் யாருக்கா ஏதாவது ஆகுதுங்கும் போது அப்போ என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அந்த அதாவது 14,000 ரூபாவை வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா தான் வரும். 1,40,000 ரூபா தான் வரும் 10 வருஷத்துக்கு. நீங்கள் கட்டிகிட்டே வர வர பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திங்கன்னா அது வந்து இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து வண்டிக்கு எப்படி நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம் அந்த மாதிரி தான் நம்ம இன்சூரன்ஸ் கட்டணுங்க. இந்த ஸ்டாக்கில் அதில் இன்னொரு என்ன பெனிஃபிட்னா, இப்போ தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 1000 ஸ்டாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு டிவிடெண்ட்ன்றது கொடுப்பாங்க. இப்போ அந்த டிவிடெண்ட்ன்றது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ₹1 டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அந்த ₹1 டிவிடெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு 1000 ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ₹1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க, போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பல கம்பெனியில் வச்சுருக்கும் போது டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயிலாக இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். நண்பர்களே, என் சேனலை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் a nice day.